Welcome. Find the LCM. 2x square minus 5x minus 3. இப்போ 2 and 3 multiply பண்ணுறேன் 6. 2 and 3 multiply பண்ணால் 6. அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நடுவில் இந்த மைனஸ் 5 வரணும். இங்கே பாருங்கள் 1 6 ஆர் 6 1 6 ஆர் 6 வருதா. ஆனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் கொடுக்குறேன். மைனஸ் 6ல் ஒரு 1 போச்சா மைனஸ் 5 நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ இந்த மைனஸ் 5x இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் எடுத்து இருக்கேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 6x ஒரு எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் 5x நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, அடுத்து 2x ஸ்கொயர் 6x ரெண்டுத்துலேயே காமனாக என்ன இருக்கு, ஒரு 2x இருக்குது வெளில எடுக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸ் இருக்கா 2x x மல்டிபிள் பண்ணால் 2x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் போகிறேன். அப்போ 2 வெளில எடுத்தாங்க மீது இங்கே என்ன போனால் 3 போகிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3 சார் 6x. ஓகே, இது அப்படியே நவுத்தி இங்கே போடுறேன் எக்ஸ் மைனஸ் 3. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் இங்கே எக்ஸ் இங்கே இந்த நம்பரால் இங்கே மல்டிபிள் பண்ணால் இந்த எக்ஸ் வரணும். அப்போ 1 போட்டால் தான் வரும் இல்லையா. 1 டு எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 3 சார் 3. ஓகே, எக்ஸ் மைனஸ் 3 ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த 2x ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 கிடைக்கிது. அதுக்கடுத்து இங்கே வர 4x ஸ்கொயர் மைனஸ் 36 ரெண்டுத்துலேயும் காமனாக 4 இருக்குது வெளில எடுக்கிறேன். மீதி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 9 இருக்கும். கவனிங்க 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 9 சார் 36 கிடைச்சி போச்சா. இன்னும் இதை மாத்திரம் பாருங்கள் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதை 3 ஸ்கொயர் மாத்திரம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்புறம் என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இந்த 4 மட்டும் அப்படியே இருக்கட்டும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டுக்கு எழுதுவோம். இப்போ நாம் எல்சிஎம் எழுதுவோம். இப்போ பொதுவாக ரெண்டு சேர்த்து எல்சிஎம் எழுதுவோம். கவனிக்க இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது காமனாக, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 காமனாக இருக்குது, எடுத்துக்கிறோம் ஒன்று. அடுத்து 2x ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எல்லா தவறும் நம்ம அதை இங்கே எடுத்து எழுதிக்கணும் ஒரு ஃபேக்டர் 2x ப்ளஸ் 1. அடுத்து இது முடிச்சா அடுத்து இங்கே மீடிங் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன காமனாக வெளில எடுத்தோம் 4, அந்த 4 இங்கே வந்துடணும். இதுதான் இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.